श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी ओंबदावदे अध्यायम 14वदे श्लोकम। वेदान्तेभ्यो ब्रह्मतत्त्वम् अखण्डैकरसात्मकं परोक्षमवगम्यैतद् अहमस्मीत्युपासते। சுவாமி வித்யாரண்யா இந்த அத்தியாயத்தில் சம்வாதி பிரம அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு விசாரணத்துக்கு வச்சிருக்கார். சம்வாதி பிரம விசம்வாதி பிரம. சம்வாதி பிரமையுடைய பிரயோஜனம் என்ன, அது யாருக்காக, அது சம்வாதி பிரம இருக்கிறதுனால அது போய் ஆகாது, போய் ஆகணும்னு அவசியம் இல்லை, அது சத்தியமாகலாம். ஸோ சம்வாதி பிரம எரோனியஸ் நாலேஜ். எப்போ எரோனியஸ் நாலேஜ்னு சொல்கிறோமோ அர்த்தம் தப்பானது அப்படின்னு இல்லை, அறகுறையான ஞானம். ஞானம்தான், ஆனால் அதுக்கே இல்லைன்னா பரோட்ச ஞானம்னு தான் இப்போது பிரஸ்துதம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பரோட்ச ஞானம் అనేది கூட ஞானம்தான். இட் இஸ் நாட் ஏ டோட்டல் இக்னோரன்ஸ். ஆனால் என்ன சொல்கிறது, இன்கம்ப்ளீட் நாலேஜ்னு சொல்லணும், அறக்குறையான நாலேஜ். ஆனால் அது நாலேஜ் தான், கம்ப்ளீட் நாலேஜ் ஆகணும். கடந்த வாரம் இது பேசும்போது வேதாந்த உபனிஷத்துகளுக்குள்ள ரெண்டு முக்கியமான வாக்கியங்களை விசாரணை செய்யப்படி சொல்லப்படும். ஒன்று அவாந்தர வாக்கியங்கள், ரெண்டாவது மகா வாக்கியங்கள். ஆனால் பெரியோர்கள் சொல்லுவாங்க, ஆச்சாரியர்கள் எல்லாமே உபனிஷத்தன்னாவே அது மகா வாக்கியம். உபனிஷத்தன்னாவே மகா வாக்கியம்தான். ஆனால் தேவைப்படுறதுனால முமுட்சுவுக்கு கேட்குறவனுக்கு அவாந்தர வாக்கியங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா பிரம்மத்தினை ஆக்சுவலாக எந்த வார்த்தை சொல்லி விவரித்து தெரிவித்து வர்ணிக்க முடியாது. அது அந்த குறை இருக்கிறதுனால அவாந்தர வாக்கியங்கள் உபனிஷத்துகள் உபயோகப்படுத்துறது. ஆனால் மகா வாக்கியங்கள் தான் அபரோக்ஷ ஞானத்தினு கொடுக்கும், டைரக்ட் சுவானுபூத்தினு கொடுக்கும். அப்படின்னு அந்த ரெண்டு விதமானது பார்த்தோம். அப்படி மாதிரி உபனிஷத்து கேட்குறவன் தான், வேதாந்தம் கேட்டவன் தான், இவனுக்கு ஏன் இப்படி அபரோக்ஷ ஞானம் ஏற்படாமல் இன்னும் பரோட்ச ஞானமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னால், இன்டைரக்ட் நாலேஜாகவே இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னது கரெக்டாக சொல்ல முடியாது. அநேக காரணங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். மொத்தத்தில் அந்த காரணம் எது தடமாக இருக்கின்றனதோ அபரோக்ஷ ஞானத்துக்கு, அதுக்கு என்ன சொன்னோம், ஒருவேளை இவன் மகா வாக்கியத்தினை ஒழுங்காக விசாரணை பண்ணலன்னு சொல்லணும். ரெண்டாவது மகா வாக்கியத்தினை எஃபெக்டிவாக விசாரணை பண்ணல, தேவைப்படுற அளவுக்கு பண்ணல, அது எஃபெக்டிவாக பண்ணல. இல்லைன்னா அந்த விசாரணத்தில் ஏதோ பிளாக்ஸ் தடம் இருக்கின்றனது. இது எப்படின்னா மாயாபத்தை எப்படி சொல்ல முடியாதோ அந்த மாதிரி தான் இந்த பிளாக்கேஜ் ஏன் வருதுன்னு. சரி, பரவாயில்ல, கவலைப்படாது, வருத்தப்படாது. கண்டிப்பாக நீ பரோட்ச ஞானம் இப்போது சாஸ்திரம் சொல்லி கேட்குற இல்லையா, நீ
இது வந்து எப்படி கேட்டால் சாஸ்திரம் சொல்லி கேட்டாய், அதனால அது வந்து அத்தென்டிக் நாலேஜ் தானே. உனக்கு ஏற்படலை அபரோக்ஷானுபூதி అనేది పర్వాలే, உனக்கு இன்னும் பிரம்மம் நானு கிளைம் பண்ணுற அளவுக்கு தைரியம் சாகசம் நிச்சயம் வரல, பரவாயில்ல. ஆனால் நீ அடைஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் இன்டைரக்ட் நாலேஜ் பரோட்ச ஞானம் வந்து அது அத்தென்டிக் தானே. சாஸ்திரம் குரு சொல்லி தானே கேட்ட, அது மேலே நம்பிக்கை வச்சுக்கோ. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த அப்புறம் உனக்கு அபரோக்ஷ ஞானம் வரணும் காலக்கிரமத்தில் வரணும்னா நீ வந்து உபாசனன்னு பேஸ், இது உபாசனாவாக வச்சுக்கோ, ஒரு ஆராதனாவாக வச்சுக்கோ, ஒரு ரிப்பிட்டேஷனாக வச்சுக்கோ. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் தி உபாசனா இந்த அபரோக்ஷ ஞானத்தினை அடையணும். சரியா? அதுக்கு தான் இங்கே உபாசன அనే வார்த்தை உபயோகப்படுத்தப்படுறது, பிரம்ம தத்துவ உபாசனா. அப்புறம் இந்த உபாசனன்னு செய்கிறதுக்கு ஆக்சுவலாக இது பிரம்ம உபாசனை செய்கிறதுக்கு ஈவன் இதுக்கு முன்னாடி உண்மையாக கரெக்டாக கர்மயோகம் பண்ணி சித்தசுத்தினே அடைஞ்சி வந்திருந்தார் அப்படின்னா ராகத்வேஷங்கள் மனசில் இப்போது they have no place, they have no role in the mind. அப்படிப்பட்ட அவனும் அப்படி தயாராக வந்திருந்தா. அதே மாதிரி உபாசனா ஏகரூப இஷ்ட தேவதை உபாசனா பூஜை அதெல்லாம் பண்ணி சிங்கிள் பாயிண்டடு அடைஞ்சு வந்திருந்தா, மனசினை ஏகாகிரத்தைப்படுத்தக்கூடிய சக்தியோடு வந்திருந்தா இங்கே இந்த பிரச்சனை வந்திருக்காது வேதாந்த சிரவணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். அதுதான் இவங்களை வந்து அக்ருதோபாஸ்திகள் முன்னு பண்ணல. சரி, இப்போ பண்ணல, எப்படி என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்கு திரும்பி போக சொல்கிறீங்களா? வேதாந்தம் விரும்பி வந்து தானே உட்கார்ந்துட்டு கேட்டுட்ருக்கேன், நான் நிறைய வருஷமாக கேட்குறேன். போக வேண்டாம், இங்கே உட்காந்துட்டு இப்போ நீ அந்த உபாசனை குறைனி தீர்த்துக்கோ. பிரம்ம தத்துவ உபாசனை மூலமாக உனக்கு அபரோக்ஷ ஞானம் ஏற்படும். இதுதான் விஷயம் பேசுகிறோம். ஏன்னா பொதுவாக மனசு வந்து இந்த சிரவணம் செய்யும்போதே அந்த ராகத்வேஷங்களும் சித்தசுத்தி கூட ஏற்படும். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸு மிச்சம் ஏதாவது அழுக்கு இருந்தால் அதெல்லாம் கூட க்ளீன் ஆகும் கேட்க கேட்க. அதான் சிரவணம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மெடிசின். இதுக்கு மிஞ்சி இன்னொரு சம்சாரமனை வியாதினை தீர்த்துறதுக்கு குணப்படுத்துறதுக்கு இன்னொரு மருந்து கிடையாது. அப்போது பொதுவாக மனசு வந்து அதோடைய பழக்கம் என்னன்னா ஏகாகிரத்தை இல்லாமல் இருக்கும் இல்லையா, அது அநேகமாக இருந்த மல்டி பாயிண்டடாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப அலைப்பாய்ஞ்சிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் தேவைப்படுற இடத்துலோ இந்த ஏகாகிரத்தை படுத்தி ரொம்ப எலர்ட்டாக கேட்கணும் అనేది அதுக்கு கஷ்டம். சாதாரண மனசுக்கு சொல்கிறேன், மல்டி பாயிண்டடாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஜீரோ பாயிண்டடாக இருக்கும். ஜீரோ பாயிண்டடான என்ன? தூக்கம். எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணல எப்படின்னு என்ன தூங்கி போயிடும். ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு சிரமப்படுறான்னா டைடாகி தூக்கம் வரும். இல்லைன்னா மல்டி பாயிண்டடாக இருக்கும். இது அதோடைய தத்துவம். அது நீ அநேக வருடங்கள் உபாசனை பண்ணி 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 நீ அது சிங்கிள் பாயிண்டட் பண்ணலாம். சரி, இப்போவது இங்கே நீ இந்த வேதாந்த அத்தியனத்துக்கு முன்னாடி பண்ணாத விஷயத்தினை இங்கே வந்து கான்ஷியஸ்லி இப்போது இந்த எஃபர்ட்னு பண்ணி ఎందుకు ஒன்று தவிர நிறையா இருக்கேன்னு அந்த மல்டிப்ளிசிட்டி நிறையா இருக்கேன்னு மனசு நிறைய சிந்திக்கும். அந்த நிறைய இருக்கேனே அந்த ஒரு மனசில் இருக்கிற அந்த தப்பான ஒரு மல்டிப்ளிசிட்டி ஒரு பாவனை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் கான்ஷியஸ்லி வித் எஃபர்ட். அந்த கான்ஷியஸாக எஃபர்ட்டோடு அந்த மல்டிப்ளிசிட்டி అనేది
மித்யா போயின்னு சொல்கிறதுக்கு செய்கிற இந்த பயிற்சிக்கு பேர் தான் உபாசனா இங்கே. அதனால் இப்போது 15வது ஸ்லோகத்தில் இந்த பரோட்ச ஞானம்னு என்ன అనేది ஒரு வாட்டி இப்போ மறுபடியும் டெஃபினேஷனை கொடுத்து விவரிக்கிறார். சரியா? 14ல் என்ன படித்தோம்? வேதாந்தேபியோ பிரம்மதத்துவம் அகண்டைக ரசாத்மகம். வேதாந்தம் அந்த ஏகரசமான பரபிரம்ம சச்சிதானந்த ஸ்வரூபம், அது நீதான்னு சொல்லி தான் வேதாந்தம் பேசுகிறது, சாஸ்திரம் பேசுறது. ஆனால் இப்படி கேட்டால் பிரம்மன்னா ஏதோ ஒன்று இருக்கின்றதாமா, அது எல்லா இடத்துலையும் இருக்கின்றதாமா, இதெல்லாம் சொல்லுவான். அவாந்தர வாக்கியங்களை நல்லா புரிஞ்சுக்கிறான், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறான். ஆனால் அந்த பிரம்மம் நான் தானே இது கிளைம் பண்ணுற, அதுதானே குறை. ஸோ பரோட்சஜானம் அவகமிய அது மட்டும் தெரிஞ்சுக்கான. இனிமேல் நீ என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணு. உபாசனாவா ஏத்தது அந்த பிரம்மம் நான் தான் அப்படின்னு மகா வாக்கிய விசாரணம், மகா வாக்கியத்துக்கு மேலே நிறைய மனசுனே போடு. அப்படி போட்டு அதே தியானம் பண்ணுறதுக்கு பேர் உபாசனா அப்படின்னு சொல்லி இப்போ 15வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். பிரத்யக் व्यक्तिमुल्लिख्य शास्त्राद् विष्णुवादिमूर्तिवत् अस्ति ब्रह्मेति सामान्य ज्ञानमत्र परोक्षधीः. பரோட்ச ஞானம்னா என்ன? ஒரு உதாரணம் கொடுத்துட்டு இங்கே அதனை விவரிக்கிறாரு. व्यक्तिं व्यक्तिमன்னா ஒரு தனிப்பட்ட ரூபம். உல்லிக்யா அதை நீ பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தான். எப்படி பார்த்தான், எப்படி தெரிஞ்சுக்கிட்டான், என்ன ரூபம்? சாஸ்திரம் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டான். என்னது? விஷ்ணு ஆதி, விஷ்ணு சிவா கணபதி அம்பாள் இப்படி பலதெல்லாம் ஆதி व्यक्तिம் ரூபம் அங்கில்ல சேர்த்துக்கணும். த இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த காட்ஸ் అని அதை பற்றி அதை தெரிஞ்சுக்கிட்டனால ஃபோட்டோ வச்சு இப்படி இருக்குன்னு அவனை பார்க்குறான். சாரி, அனுஉல்லிக்கன்னா இவன் பார்க்கலை, ஆனால் அதனுடைய வர்ணனை மட்டும் கேட்டான். அதுக்கப்புறம் அது யாரோ வர்ணச்சித்திரமாக வளைஞ்சிட்டான், இல்லை ஒரு ரூபமாக மண் வச்சோ கல் வச்சோ இதெல்லாம் ஏதோ பண்ணி வச்சுருக்கான். ஆனால் இவனு பார்க்கலை. விஷ்ணு வைகுண்டம்ல இருப்பார், சதுர்புஜனாக இருப்பார், இப்படி எல்லாம் கூட ஆதிசேஷன் மேலே படுத்திருப்பார். இதெல்லாம் கேட்டான், பொம்மையில் பார்த்தான், பாவிச்சுக்கிட்டான் மனசில். ஆனால் இவனும் நேராக பார்க்கலே. இது இந்த வர்ணனம் யார் கொடுத்தாங்க? சாஸ்திரம்தான் கொடுத்தது. இங்கே சாஸ்திரம்னா முக்கியமாக புராணங்கள் எல்லாமே, ஆகம சாஸ்திரம். என்ன? விஷ்ணு ஆதி எத்தனையோ தேவதைகளை பற்றி விவரிக்கிறது. புராணங்கள் மட்டும் இல்லை, வேதங்களுக்குள்ளேயே சூக்தங்கள் இருக்குல்ல. விஷ்ணு சூக்தம் இருக்குது, துர்கா சூக்தம் இருக்குது, ஸ்ரீ சூக்தம் இருக்குது, கணபதி சூக்தம் இது இருக்குது. ஸோ இத்தனை வர்ணனம் பிரார்த்தனை இதெல்லாம் இருக்குது. ஸோ விஷ்ணு ஆதி மூர்த்திவது, அந்த மூர்த்தி அந்த ரூபத்தினே, தனிப்பட்ட ரூபத்தினே இவனை பார்க்கலன்னா கூட கேட்ட சாஸ்திரத்தினால பிரத்யக். ஓகே, ஸோ அங்கே எப்படி அது கேட்டானோ, கேட்டதுக்கப்புறம் இப்போ அவனை பார்க்கலை, ஆனால் நம்பி உபாசனை பண்ணுறான் இல்லையா, அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த விஷ்ணு தரிசனம், தெய்வ தரிசனம், விஷ்ணு அண்ணா சர்வத்திர வியாபிச்சிருக்கிறவன்னு தெரியறதே, அனுபவப்படுறதே. ஆனால் இப்போதைக்கு பரோட்ச ஞானந்தாதி.
அதே மாதிரி தான் பிரம்ம அஸ்தி அனி சாஸ்திரம் வேதாந்தம் சொல்கிற இது வந்து சாமானிய ஞானம். காமனாக கேட்டால் கிளாஸில் எல்லாருக்கும் நடுவில் உட்காந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா புஸ்தகம் எல்லா உபனிஷத்து சொல்கிறது கேட்டான், சாமான்யமாக கேட்டான். ஸ்பெசிஃபிக்காக அது நானா అనేది இன்னும் அனுபவத்துக்கு வரல பிரத்யக்ஷமாக. அதனால சாமானிய ஞானமாக இருக்குது. ஸோ எது இப்படி சாமானிய ஞானமாக காமனாக கேட்டால் தெரிஞ்சுக்கிட்டா தானே நான் பார்க்கலை. விஷ்ணு வைகுண்டம் சிவான்னா தர்சனம் வேணுமானா ஆசிக்கலாம், தர்சனம் ஏற்படலாம். ஆனால் இதெல்லாமே இப்படி பிரம்மா இருக்க, பிரம்மம் பற்றி சொல்லியிருக்காங்க. அவருக்கு தலை இல்லையாமா, கால் இல்லையாமா, அப்படியெல்லாம் அரூபம் அஸ்பர்ஷம் அஷப்தம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கான்னு கேட்டான். சாமானிய ஞானம் காமனில் கேட்டான், ஸ்பெசிஃபிக்காக இல்லை. அத்திர இதுக்கு பேர் தான் பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் இன்டைரக்ட் நாலேஜ். ஸோ ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அதே இங்கே வந்து திருஷ்டாந்தத்தில் சொன்னதே தார்ஷ்டாந்தத்தில் விட அது எல்லாம் எப்படி நம்பி உபாசனை பண்ணுறியோ அதே மாதிரி நீ வந்து அதுக்கப்புறம் நிர்குண உபாசனைக்கு வந்து அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வந்து அதுக்கப்புறம் வேதாந்தத்தில் கொடுக்குற அவாந்தர வாக்கியங்கள் கேட்டாச்சு. ஆனால் மகா வாக்கியம்தான் முடிவு கடைசி. அதை நீ சப்ஜெக்டிவாக அப்சார்வ் பண்ணிக்கணும். அது நடக்கிறதுக்கு தான் இந்த பேச்சு எல்லாமே. அப்போதானே பூர்ண பலம். அப்படி நீங்கள் அந்த ஆகம உதாரணம் விஷ்ணு ஆதி அந்த விஷயம் அப்படின்னு அந்த ரூபங்களை பற்றி சொல்கிறார். ஸோ இங்கே சாஸ்திர சொன்னதுன்னா பிரம்ம லக்ஷண அவாந்தர வாக்கியங்கள் சாஸ்திரம் சொல்கிறது பாருங்க. புராணங்கள் அதெல்லாம் எப்படி அப்படி சொல்கிறதோ விஷ்ணு பற்றி அது பற்றி, இங்கே அதே மாதிரி வேதாந்தம் பிரம்ம லக்ஷண அவாந்தர வாக்கியங்கள் சொல்லுமே, அதுக்கு பேர் தான் எங்கள் சாஸ்திரம்னு அர்த்தம். அப்படி சொல்லி இந்த உதாரணத்தினே இன்னும் கொஞ்சம் அதே எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசுகிறாரு. இப்போ சொன்னது போதும் புரிஞ்சிருக்கு. பட் வித்யாரண்ய சுவாமி அவர் ரொம்ப எலாபரேட் பண்ணுறது அவருக்கு பழக்கம். நல்ல விசதமாக சொல்லுவார். 16 சதுர்புஜாத்யவகதா சதுர்புஜாத்யவகதோ இல்லை பிரிக்க வேண்டாம். சதுர்புஜாத்யவகதாவபி மூர்த்திமனுலிக்ஷன் அக்ஷைஹி பரோக்ஷஞானேவ ந ததா விஷ்ணுமீக்ஷதே. என்ன சொல்கிறாருன்னா, இந்த சதுர்புஜம் சங்க சக்கர கதா பத்மங்கள் இருக்க இப்படி பீத வஸ்திரம் இப்படியானே சதுர்புஜம் வித் 4 arms எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வர்ணனம் சொல்லப்பட்டது இல்லையா பாகவதம்ல விஷ்ணு புராணத்தில். அந்தந்த கடவுளை பற்றி அந்தந்த புராணங்களுக்குள்ளே சொல்லப்பட்டது. அப்புறம் ஆதி இது எல்லாமே அவகதௌ. இங்கே வந்து சதுர்புஜ ஆதி அவகதௌ அபி அது சேர்ந்து படிக்கும்போது நமக்கு கஷ்டமாயிடுது. சதுர்புஜாத்யவகதாவபி அது அந்த கௌ అనేది கிராமட்டிக்கலில் மாறிச்சு அவகதௌ. அப்படி சதுர்புஜமும் சங்கர சக்கர கதா பத்மமும் அப்புறம் கௌஸ்துப மணிதரம் இப்படியெல்லாம் கூட பீத வாசசம் எல்லாம் சொன்னாங்க. க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைகதே மௌத்திகானாம் அப்படி அதெல்லாம் அப்படி கேட்டதுக்கு பிறகு கூட தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அக்ஷைஹி அவன் கண்களானால நேர அனுலிக்கன் அனுலிக்கன்னு அதை பார்க்கலை. முந்தாவது ஸ்லோகத்தில் யூஸ் பண்ண வார்த்தை தான் உல்லிக்கனன்னா தெரிஞ்சுக்கிட்டானே பார்த்தான். அனுலிக்கனன்னா பார்க்கலேனன். அனுல்லிகன்
எதி பார்க்கல, மூர்த்தி, அந்த ஃபார்ம் ஆஃப் த லார்டுன்னு இவனும் நேராக பார்க்கல. பரோக்ஷ ஞானி இந்த மாதிரி இன்டைரக்டாகவே நாலெட்ஜ் இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டான். இப்போது பல விஷயங்கள் பல பேர் சொல்லுவான், நான் அங்கே போனேன், பத்ரிநாத் போனேன், அந்த பத்ரிநாத்துக்குள்ளே ரொம்ப குளிராக இருக்கும், கோவில் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், மூர்த்தி இருக்கும், பெரிய சால கிராமம் இருக்கும், இப்படியெல்லாம் நம்ம போய் பார்க்கல, அவனு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் இப்படி ஞானி, பரோட்ச ஞானி, யார் இப்படிப்பட்ட பரோட்சமான இன்டைரக்ட் நாலேஜோட இருக்கணும் ஏவ. அதுக்கப்புறம் சட்டன்ல என்னாகும், அப்புறம் ததா விஷ்ணும் ஆஃப் த லார்ட். இப்போ பார்க்கலன்னா கூட, ஆனால் அவன் அது உபாசனை பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு தரிசனம் ஏற்படும். ஸோ ந ஈக்ஷதே விஷ்ணும் ந ஈக்ஷதே. இங்கே இந்த பரோட்ச ஞானி டைரெக்டாக அந்த விஷ்ணுன்னு பார்க்கல, எல்லாம் கேட்டது தான். அப்படியானே 15 சொன்ன உதாரணத்தினே இந்த 16 எலாபரேட் பண்ணார். அதுக்கு பிறகு இப்போது 17வது ஸ்லோகத்தில் 17 இங்கே கொஞ்சம் பேர் அத்வைத்தம் வேதாந்தம் படிக்கிற தெரிஞ்சுக்கினவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, பரோட்ச ஞானம் అనేది இல்லவே இல்லை அப்படியானு இருக்குதா, பிரம்மன் விஷயத்தில் அப்படி இல்லையே, அப்படி இல்லை அப்படியானு சொல்லி சில பேர் வாதிக்கிறாங்க, சில பேர் பாவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அது ஒரு கேவலம் பிரம மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற, பாவிக்கிற, பேசுகிற அவங்களுக்கு வித்யாரண்ய சுவாமி அவளை நெகேட் பண்ணி இல்லை இல்லை தப்பு அப்படி சொல்லக்கூடாது, பரோட்ச ஞானமும் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி சொல்கிறதுக்காக இப்போ இங்கே இந்த ஸ்லோகத்தில் 17, 18, 19 அந்த விஷயத்தினை சொல்கிறார். அப்படி ஒருத்தனி சந்தேகம் இருக்குல்ல, அப்படி இல்லை அந்த மாதிரி வாதிக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்காக என்ன சொல்கிறாரு படிக்கிறோம். 17வது ஸ்லோகம். பரோக்ஷத்வா பராதேன பவேன்னா தத்வவேதனம் பிரமாணே நைவ சாஸ்திரேண சத்யமூர்த்தேர்விபாசனாத். உங்கள் சில புஸ்தகத்தில் இங்கிலீஷ் வேறு, ராமகிருஷ்ணா புஸ்தகம் சத்வமூர்த்தே అని இருக்கும், சத்வமூர்த்தே. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இங்கே என்னுடைய புஸ்தகத்தில் சத்தியமூர்த்தேன்னு இருக்கு, பரவாயில்ல, அது ஒரு. என்ன சொல்கிறாரு, பிரம்மன் விஷயத்தில் பரோட்ச ஞானம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, இருக்கு. அப்புறம் அபரோக்ஷ ஞானம் ஆல்சோ இஸ் தேர். அப்படின்னு அர்த்தம் என்ன, பிரம்மனை பற்றி பேசுகிற சாஸ்திரம் பரோட்சமாக இருக்கிற பிரம்ம லக்ஷணங்கள்னு சிலது சொல்கிறதே, ஆனால் பிரம்மனுக்கு ஆக்சுவலாக லக்ஷணங்களை சொல்லி விவரிக்க முடியாது. ஆனால் நம்மளை தாண்டி அந்த அபரோக்ஷ அனுபூதிக்கு கொண்டு போகிறதுக்காக, மகா வாக்கியத்தை நெசிமுலேட் பண்ணிக்கிறதுக்காக சாஸ்திரம் அதையும் சொல்லும். ஸோ பிரம்மன் விஷயத்தில் பரோட்ச ஞானம் இருக்கு, இன்டைரக்டாகவும் முதல்ல தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா கேட்டவங்களுக்கு எல்லாருக்கே சாந்தோக்கியோபனிஷத்துலேயே ஸ்வேதகேது கெட்ட குரு அந்த தத்துவமசி மகா வாக்கியத்தினை 9 வாட்டி சொல்லுவார், அநேக வாட்டி சொல்கிறார். ஏன்னா அவனு எல்லா வாட்டியும் தலாட்டுறான் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஆனால் குரு கவனிக்கிறாரோ அவனுக்கு அனுபூதி வந்ததானே. அதனால் ஒரு வாட்டி சொல்லும் போது பல எக்ஸாம்பிள் எடுத்துட்டு, தூக்கம் எக்ஸாம்பிள், அப்புறம் ஒரு கொட்டை கொண்டு வந்து அதை உடைக்க சொல்லி உடச்சி என்ன இருக்குது அதில் ஒன்றும் இல்லைன்னா, ஸோ இந்த மாதிரி. அப்புறம் தூக்கத்திலும் ஒன்றும் இல்லைன்னா அங்கே அனலைஸ் பண்ண சொல்லி வச்சு விசாரணை செய்ய வச்சு அவனுக்கு எப்படியாவது அது ஒன்றும் இல்லைன்றியே, அது இல்லைன்னது எப்படி தெரிஞ்சது, இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் நீ, அதுதான் தத்துவமசி ஓ ஸ்வேதகேதோ என்றார்.
சரி, பதமனுடைய அர்த்தம் பாருங்கோ. பரோக்ஷத்துவம், இந்த இன்டைரக்ட் நாலேஜ் அபவுட் தி பிரம்மனை வந்து அபராதேனா, இது ஒரு ஷார்ட் கம்மிங் தான், ஒரு குறை தான். ஓகே, அபராதம்னா ஆக்சுவலாக சின்னன்னு அர்த்தம். அதான் அந்த தடமே வர்றது, அதே சீக்கிரம் நீங்கி போக மாட்டேங்குது. என்ன அதை சொன்னமே, என்னமோ என்னமோ தடம், ப்ராப்ளம். ஸோ அதனால் அபராதம் ஷார்ட் கம்மிங்காக இருந்தாலும். அதத்வவேதனம், இந்த ஷார்ட் கம்மிங்னால, இந்த குறையினால், தடத்தினால இவன் வந்து தான் பிரம்மமனே உணரலே, ஏற்றுக்கலே, ஆக்செப்ட் பண்ண முடியல. அப்படி அவனை வந்து அதத்வவேதனம், தத்துவத்தின்னு தெரிஞ்சுக்காமல் இவன் இருக்கிறான், தானன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறான். தத்துவம் பற்றி கேட்குறான், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக கேட்குறான், ஆப்ஜெக்டிவ் மேட்டராக கேட்குறான், ஆனால் சப்ஜெக்டிவாக எடுத்துக்கல. அதனால் அதத்துவம் வேதனம் அந்த அது வந்து நடக்கலை. ஸோ ந பவேத் பிரமாணேன, அது வந்து தப்பு, அவனு ஒன்றுமே புரிஞ்சிக்கலன்னு சொல்ல முடியாது. ந பவேத், இட் இஸ் நாட் கன்சிடர்டு பிரமாணேன. ஏன்னா இவனுக்கு ஏற்பட்ட அந்த பரோட்ச ஞானம், இது வந்து சாஸ்திரேன பிரமாணேன, பை தி அதாரிட்டி ஆஃப் தி சாஸ்திரா ஓன்லி இவனு கேட்டான் இல்லையா? எப்படி? அதோ முந்தாவது ஸ்லோகங்களுக்குள்ள சொன்ன 15-16 மூர்த்தேகே சத்திய விபாசனாத், அந்த ஐடல் மூர்த்தி ரூபம் பற்றி கேட்டிருக்கான். அந்த ரியல் ஃபார்ம் வந்து அப்புறம் தெரிஞ்சுக்கிறான், இந்த ரியல் ஃபார்ம் அப்புறம் தெரிஞ்சுக்கிறான். அதனால் உபாசகர்கள் வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு அந்த உபாசனா தெய்வம் தரிசனம் கொடுக்கும். ஆனால் அது பூர்ண ஞானம் இல்லை. உபாசனలో ஏற்படுற தர்சனம் பூர்ண ஞானம் இல்லை. பூர்ண ஞானம் நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதா. பட் இங்கே இந்த 2 உதாரணங்கள் எதுக்கு சொல்கிறாருன்னா, அதில் எப்படி, ஏன்னா உபாசனை பதத்தை நீங்கள் நம்ம இப்போ பிரபலமாக உபயோகப்படுத்துறதுனால, அந்த உபாசனத்தில் மூர்த்தி உபாசனில் எல்லாம் எப்படி சாஸ்திர பிரமாணத்தில் சொன்னது தானே அதாரிட்டி எடுத்துக்கிட்டு இவன் பண்ணுறான். அப்போது விபாசனாத், அது சத்தியம் அப்புறம் விபாசனம் தெரிவிக்கப்படுறது. அதே மாதிரி இங்கே பிரம்மம் இருக்கேனே பரோட்ச ஞானம், அந்த பிரம்மம் நானே அபரோக்ஷ ஞானத்துக்கே வழியாகிருக்கும் இந்த உபாசனா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம அப்படி சேர்த்துக்கணும். ஸோ பவேத் ந தத்துவவேதனம் பவேத், அது வந்து பெரிய அபராதம், அது தத்துவத்தை தெரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. பரோட்சமாக தெரிஞ்சுக்கிட்டான், அபரோக்ஷமாக தெரிஞ்சுக்குவான். அதுக்கு தான் இப்போது இனிமேல் அவனுடைய சாதனா, அவனுடைய உபாசனா பிரம்ம தத்துவ உபாசனா. அப்புறம் இப்படி சொல்லி, ஸோ இந்த உபாசனன்னு சொல்லும்போது என்னென்ன விஷயம், இங்கே ஸ்ரத்தா நம்பிக்கை ஒன்று வந்து ஃபீல்ட் ஆஃப் என்கொயரி, விசாரணை பண்ணி செய்ய வேண்டியது. ஆனால் விசாரணத்துக்கு முன்பு விசாரணை பண்ணும்போது கூட நம்பிக்கை, ஸ்ரத்த. ஸோ அதனால் இந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்தனது வந்து உபாசனை முதல்ல இதெல்லாம் செய்யும் போதும் இட்ஸ் எ ஃபெய்த், ஃபீல்ட் ஆஃப் ஃபெய்த். அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃப் என்கொயரி, இட்ஸ் நாட் சிம்பிளி ஃபெய்த், நம்பிக்கை மட்டும் இல்லை, இப்போது விசாரணை, ஸ்வானுபூத்திய ஸ்வவிசாரேன, நானே விசாரம் பண்ணி எனக்குள்ளேயே நானே
மறுபடியும் மறுபடியும் போட்டி போட்டி யோசிப்பேன், கேட்பேன், நான் யார், இந்த நானுன்னு தோணுற இந்த வஸ்து என்னன்னு. அப்புறம் அப்படி சொல்லி அதனால் முதல்ல இருக்கிற which is பரோட்சமாக இருக்கின்றதோ முதல்ல அது வந்து ப்ரிசீடட் பை அபரோக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்சரல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு மறுபடியும் இங்கே எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு இப்போது அப்படி என்ன அர்த்தம், இப்போது 17, 18 அண்டு 19 இதில் வந்து இங்கே இப்போது நிகம உதாரணம் எடுத்துக்கிறாரு. இது உதாரணம்னு சொல்ல முடியாது, ஆகமனில் வந்து எடுத்துக்கிட்ட விஷ்ணு அந்த ரூபம் இந்த உதாரண திருஷ்டாந்தத்தின் இப்போது தாஷ்டாந்தத்துக்கு கொண்டு வந்து சொல்கிறதுக்காக, ஸ்வரூப விஷயத்துக்கு வந்து சொல்கிறதுக்காக இங்கே இப்போது நிகமம்னா ஸ்ருதி வேதம், ஆகமம்னா புராணங்கள். ஓகே, அந்த மாதிரி நிகம உடைய சப்போர்ட் ஸ்கிரிப்சரல் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி படிக்கிறோம் பாருங்க. 18 சச்சிதானந்த ரூபஸ்ய சாஸ்திராத் பானேப்யனுல்லிகன் பிரத்யஞ்சம் சாட்சிணம் தத் பிரம்ம சாக்ஷான்ன வீக்ஷதே. தத்து இப்போது 15, 16, 17 சொன்ன அந்த உதாரணங்கள் விஷ்ணு அப்படின்னு சொன்னதை இப்போ 18, 19 வந்து தாஷ்டாந்தமாக எடுத்துக்கிட்டு வேதாந்த பரமாக நிகம பரமாக சொல்கிறார். என்ன அர்த்தம் பாருங்கோ பதங்களுக்கு. சாஸ்திராத்து அந்த ஸ்கிரிப்சரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாத்துலேருந்து பிரம்மன் வந்து சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம் வந்து அரூபம், அஸ்பர்ஷம், சர்வகதம், அணோரணீயான், மகதோ மஹீயான், இப்படியெல்லாம் பலதெல்லாம் கேட்டான் இல்லையா சாஸ்திராத்து. அப்புறம் அங்கே இன்னொன்னும் கேட்டான், இன்னொன்று இல்லை, சச்சிதானந்த ரூபஸ்ய. ஓகே, அப்புறம் பிரம்மனை வந்து சத்தியம், ஞானம், அனந்தம் சொன்ன மாதிரி சத்து, சித்து, ஆனந்தம், அப்படியெல்லாம் அவாந்தர வாக்கியங்கள் நிறையா கேட்டான் சாஸ்திரத்தில் இருந்து. அதுக்கப்புறம் அப்படி அதெல்லாம் தெரியறது நல்லாவே. பானே அபி பிரத்யஞ்சம். ஓகே, ஆனால் இவனுக்கு வந்து அதெல்லாம் தெரியறது, அதெல்லாமே தெரிஞ்சுக்கினதுக்கு கூட பானே அப்பி பிரத்யஞ்சமன்னா இந்த இம்மிடியட் நாலேஜ், த இம்மிடியட் என்ன குறிக்கிறது, நான் தான் அந்த பிரம்மம் அப்படின்னே, அகம் பிரம்மாஸ்மினே விஷயம், அந்த நிச்சய ஞானம், அந்த சாட்சிணம், அந்த விட்னஸிங் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், நான் தான் அப்படின்னே அனுல்லிக்கன். இந்த வார்த்தை 3வது வாட்டி வருது, அனுல்லிக்கன். ஆனால் அது தெரியல. சரி பரவாயில்ல, ஈவெந்தோ அப்படி தெரியலன்னா கூட தத் பிரம்ம சாட்சாத், ஆல்தோ தத் பிரம்ம நாட் நோன் டைரக்ட்லி, ஓகே, சாட்சாத்னா வீக்ஷதே. இப்போ என்னன்னா அந்த விஷ்ணு அந்த வார்த்தையில் விட்டுட்டு நேராக அகம் தத்துவமசி மகா வாக்கியம் சாஸ்திரத்தில் வந்து கேட்டால் கூட, ஓகே, எல்லாம் சொன்ன விஷயந்தான், ஜஸ்ட் எலாபரேட்டிங். அதனால் ரொம்ப புது விஷயம் ஒன்றும் இல்லை. உதாரணம், திருஷ்டாந்தம், அப்புறம் தாஷ்டாந்தம் அங்கே உபாசனாவாக இருக்கின்றனது. இப்படி தெரிஞ்சுக்கல, பட் அவாந்தர வாக்கியங்களாக பல விஷயங்களெல்லாம் வந்து தன்னை தெரிஞ்சுக்கிட்டான், அதெல்லாம் ஒத்துக்கிறான், அதெல்லாம் நல்லா புரியுறது, அதோட அர்த்தமெல்லாம் புரியுறது.
ஆனால் இவனுக்கு அந்த சாட்சிணம் தெரிஞ்சிக்காமே இருக்கிறான். தத் பிரம்ம சாட்சாத்து தானன்னு சொல்லிட்டு இன்னும் உணரலை. அப்புறம் சரி, இப்படி உணரலைன்னு சொல்லிட்டு இவனும் அது அப்போ பிரமாவோ? அந்த ஞானம் பிரமையா? நான் பிரமா இல்லை, அது அப்படி சொல்லாது. அது பிரம இல்லைன்னு 19வது ஸ்லோகத்தில். ஸோ 18 ஸ்லோகத்தில் சொன்னது என்ன ஆயிடுச்சு விஷயம்? இப்போது அன்றைக்கி சொன்ன ஒரு நாள் அகம் பிரம்மாஸ்மி மகாவாக்கியம் ஈக்குவேஷன் இவனுக்கு ஏற்படலை. இவனுக்கு அகம் பிரம்மாஸ்மி ஞானம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு அபவுட் இட். ஆனால் அகம் பிரம்மாஸ்மி ஈக்குவேஷன் ஏற்படலை. அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன? தத்துவமும் அந்த மகா வாக்கிய உபதேசம் இட்ஸ் எ மீ ஓன்லி. எந்த மீ? உபாதி ரஹித தேக மனோ புத்தி அகங்கார உபாதி ரஹித சாட்சி சைத்தன்யம் நான் அనే ஈக்குவேஷன். நான் ஒருத்தர் ஒன்று தவிர இந்த ஒன்று சாட்சி இல்லைன்னா மிச்சம் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மிச்சம் நிறைய இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம், சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சாட்சினி ரொம்ப கேவலமாக கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம். இதுதான் அந்த ஈக்குவேஷன் இவனுக்கு ஏற்படலேன்னு அர்த்தம். ஏன்னா அனாத்மாக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுலையே பழகின்றனால. அப்படி சொல்லி 19ல் இந்த விஷயத்தினை விவரிக்கிறார். இன்னும் சாஸ்திரோக்தே நைவ மார்கேண சச்சிதானந்த நிச்சயாத் பரோக்ஷமபி தத்ஞானம் நது பிரமஹா. இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே பிரம்மம் பற்றி கேட்குறோம், ஏதோ கேட்டதுனால மனசு கொஞ்சம் ஏதோ புரிஞ்சுக்குது சிலது எல்லாம் புத்தி அப்படியானே சொல்லி. ஆனால் தைரியமாக அகம் பிரம்மாஸ்மி. சரி, தைரியமான்றீங்க என்ன சார்? அது சும்மா தைரியமாக அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் போதுமா? தைரியம் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்களே லோகத்தில். அப்படி இல்லை. இது அவங்களுக்கு அவங்க மனசில் ஹிருதயத்தில் தெரியணும். நான் அகம் பிரம்மாஸ்மியனே நிச்சய ஞானம் ஏற்பட்டால் எனக்கு இனிமே அனாத்ம விஷயங்கள் எதுவுமே கூட மனசில் ஏற்படுற அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, பாஹ்யமாக தேகத்தில் வர அனாத்மில் ஏற்படுற மாற்றங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பண்ணாது. அப்படி அன்டிஸ்டர்ப்டாக நான் ரியாக்டட் பர்சனாக நான் இருக்க பழகிட்டேன். நிறைய சார் மனசு இருக்கும்போது எப்படி சார் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு நமக்கு பதில் நம்ம சொல்லிக்கிறோம். அதையும் தாண்டி வரணும். மனசு இருக்கு, ஆனால் மனசு ரியாக்ட் ஆகிறது நான் ரியாக்ட் ஆனது நீ சாட்சியாக இருக்கிறிய. ஸோ எந்த அளவுக்கு நீ சாட்சி இன்டிஃபரெண்ட்டாக இருந்து அந்த பாவத்தில் நிற்க முடியறதோ, அப்போது எந்த அனாத்ம விஷயம் கூட என்ன தாக்கிறதில்லைன்னு ஒரு கன்விக்ஷனும், அந்த கன்விக்ஷனுக்கு பேர் தான் ஈக்குவேஷனும். இது வெளியில் குருவு சொல்ல வேண்டியதில்லை, வேறு யாரும் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். யார் எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? எனக்கு என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் கவலைப்படுறானா, துக்கப்படாமல் இருக்கானா, துக்கங்கள் வந்துட்டு இருந்தால் கூட துக்கங்கள்னு நான் இந்த ஞானத்தினால, ஏன்னா பிரம்மமான எனக்கு ஒரு விகாரம் இல்லையே, ஒரு சலனம் இல்லையே, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லையே, இல்லை எந்த சங்கமும் எந்த விகாரமும் எதுவுமே இல்லாமல் பூர்ண வஸ்து தானே நான். அந்த கான்ஷியஸ்னஸ் நானன்னு தோணுறது அனந்தமான இருக்கிறது நான் தானே. அப்போது
అనంతంలో కానపడర இந்த அல்பமான வஸ்துகள் எல்லாமே ஏதாவது அனாத்ம அல்பம்னா அனாத்மா எல்லாம் எதுவுமே என்ன தொட முடியாது. எப்படி கனவுல எத்தனையோ அனாத்ம வஸ்துகள்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கனவுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்க? சுவாமி எப்போ பார்த்தா நீ கனவு பற்றி உதாரணம் கொடுக்குறீங்க, ஆனால் நினைவு பற்றி கஷ்டம் சுவாமின்னு சொல்கிறேன். அப்படி தோணுறதுன்னா அதுதான் உனக்கு இன்னும் அபரோக்ஷ அனுபூதி வரலை. நீ உன்னுடைய ஸ்வரூபத்தில் நிற்கிறதில்லை. உன்னுடைய ஸ்வரூபத்தில் நீ ஓனப் பண்ணிக்கல. யூ ஆர் நாட் கிளைமிங் அண்ட் ஓனிங் அப் யுவர் ஓன் எசென்ஷியல் நேச்சர். அதனால ஏன்னா இது அனாத்மలో முக்கியத்துவம் கொடுக்கிட்டே இருக்கிற மனசு அந்த பழக்கத்தினால. அதனால தான் சொல்கிறோம், மனசுக்கு கூட எந்த முக்கியத்துவம் கொடுக்காது. மனசு பலதெல்லாம் சொல்லும், பலதெல்லாம் காட்டும், பலதெல்லாம் செய்யும். அந்த மனசு காட்டுற பலதெல்லாமே மேஜிக்கு, பிரம అది. ஆனால் நீ பிரம்மம் అనేది பிரம இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஓகே, இது 17வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தின ரீட் ஸ்டேட்மெண்ட் అని வச்சுக்கோங்க. என்னது, விஷ்ணு பரோட்ச ஜானம் இஸ் நாட்டிய பிரமான்னு சொன்னார் இல்லைங்க. அதே மாதிரி தான் இப்போது அந்த 17ல் அப்படி சொன்னதே இந்த பிரம்மனே பரோட்ச ஜானம் கூட பிரம இல்லைப்பா என்றார். பாருங்க பதங்கள். தத் ஜானம் எது, அந்த பிரம்மனை பற்றி கேட்ட சத்து சித்து ஆனந்தம் இங்கே கொடுத்தார் பாருங்க. சாஸ்திரோக்தேன தத் ஜானம் பரோட்சம். எது பரோட்சமாக இருக்கின்றனதோ ஞானம், அவாந்தர வாக்கியங்கள் மூலமாக கேட்டது, அது பரோட்சமாக இருந்தால் கூட அப்படி சாஸ்திரோக்தேனா. யார் சொன்னாதே? யாரும் டிக் அண்ட் ஹேரி சொல்லலையே, ரோடு மேலே போகிறவனு யாரும் சொல்லலையே, எங்கள் அதை பார்த்த வீட்டு மாமா மாமி யாரும் சொல்லலையே. சாஸ்திரோக்தேனா ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் டிக்ளேர். ஏன்னா நமக்கு சாஸ்திரம் தானே பிரமாணம். அப்போ சாஸ்திரத்தின் வேதத்தின் நம்பாதவனுக்கு வேதாந்தம் கிடையாது, அவனுக்கு இந்த விஷயமே தேவையில்லை. அதனால சாஸ்திரோக்தேனா. இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்க. சாஸ்திரம் கேட்டு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க தவிர இன்னொரு வழி ஏதாவது இருக்கா மனுஷன் இந்த அஜ்ஞானத்தில் ஒன்று விடுதலை ஆகிறதுக்கு? இல்லை. வெளியில் பகிரங்க பாஹ்ய சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸு, கெமிக்கல் சயின்ஸு, எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்கட்டும், அது எல்லாமே கூட அவித்யக்கு சம்பந்தப்பட்ட சாஸ்திரம், அனாத்மக்கு சம்பந்தப்பட்ட சாஸ்திரம். அதனால தான் அனாத்மடைய சாஸ்திரம் இந்த மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸான பிரம்ம சாஸ்திரத்துக்கு ஈடு இல்லை. அதனால் வேறு வழி இல்லை. புரியுறதா? அப்படி சொல்லி இது பரோட்ச ஜானமானால் கூட சாஸ்திரம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால பை ஸ்கிரிப்சர். ஸோ அதாரிட்டி இது ஒன்று தான் மார்க்கம். ஏவ மார்க்கேண இந்த சாஸ்திர வேதாந்த சாஸ்திரம் தான் உபனிஷத்துக்களை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். சச்சிதானந்த நிச்சயாத்து, நிச்சயமாக அப்படி சொல்லும்போதும் அதே சாஸ்திரம் தானே மகா வாக்கியம் சொல்லி அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் நீ தானே சொல்லும் போதும் என்ன கஷ்டம் ஏற்றுக்கிறதுக்கு? எதுக்கு சங்கோச்சம், எதுக்கு சந்தேகப்படுறே? ஸோ இந்த தத்துவ ஜானம் அபரோக்ஷமாக ஏற்பட்ட தத்துவ ஜானம். தத்துவ ஜானம்னா ஜீவனை பற்றி ஜானம், அப்புறம் ஜகத்தை பற்றி ஜானம், ஈஸ்வரை பற்றி ஜானம், இதெல்லாம் தத்துவ ஜானம் தான். ஆனால் அதில் கிரமமாக எல்லாத்துக்கே அது அனாத்ம சமஷ்டி, வெஷ்டி அனாத்மா, சமஷ்டி அனாத்மா, மாயாக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி, அப்புறம் இது எல்லாத்தையும் அப்பாற்பட்டதாக இருக்கிற அந்த சாட்சி கூட்டஸ்தமான உணர்வான நான் இது இருக்குது. ஸோ இன்னும் அந்த விஷயம் வரல. நான் அடிக்கடிக்கான நடுவில் அது சொல்லிகிட்டு இருக்கேன். தத்துவ ஜானம் ஏற்பட்டது.
இந்த தத்துவஜானம் அபவுட் தி பிரம்மன் பரோட்சமாக இருந்தால் கூட இது வந்து கரெக்ட் நாலேஜ் ஓன்லி அப்படின்னா இது இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் கூட இட் இஸ் எ ஞானம் ஓன்லி. நீ தான் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதில் குறை இல்லை, உனக்குள்ளே குறை இருக்குது. அது கம்ப்ளீட்டனே புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு தகுதி பத்தலை. அதனால் தத்துவஜானம் இது. அதனால் இது பரோட்ச ஜானம் வந்து பிரம இல்லை, நது பிரமஹா. அப்போது என்ன சேர்த்துக்கணும்? பரோட்ச ஜானம் அப்படி இது பரோட்ச ஜானமாக இருந்தால் கூட இந்த தத்துவஜானம் இது தத்துவஜானந்தான். இந்த தத்துவஜானம் இது தத்துவஜானம் பவதி, இது தத்துவஜானந்தான், ரியல் நாலேஜ் தான். நது பிரமஹா பவதி. அந்த பவதி అనేది சப்ளை 2 வாட்டி ஆட் பண்ணு. நது பிரமஹா, இது பிரம இல்லை. பிரமன் என்ன? நானே இமேஜின் பண்ணிகிட்ருப்பேன் சிலதெல்லாம், அது ஒன்றும் இல்லை. பிரம கனவுல பலதை பார்க்குறேன், பிரம. அதுக்கு தான் இல்யூஷன்ன்றோம், கல்பனைன்றோம். அது இல்லை. காணல் நீர் அது இல்யூஷனு, பிரம. ஆனால் அனுபவப்படுறதேன்னு கேட்ப இல்லை. ஆமாம், அப்படி தான் அனுபவப்படுறது. என்ன பண்ணட்டும்? அனுபவப்படுறதுனால நீ எப்போது ஒரு நாளுக்கு அது வந்து சத்தியம்னு எடுத்துக்கிட்டியோ? இல்லை. ஆனால் இந்த தத்துவஜானம் உனக்கு காதில் விழுந்து இந்த பரோட்சமாக இருந்தால் கூட இது அது ரியல் தான். அது எப்போ ரியல் ஆகும்? அது நீ அனே உணரும்போது நீ உனக்கிட்டவா கம் டு தி சென்டர். நீ நான் அந்த சென்டரில் வந்து நிற்கிறதுக்கு பேர் தான் அசி. தத்து துவமு அசி. தத்து கிடையாது, துவமு கிடையாது, 2 கிடையாது. ஒன் இஸ் தேர், அசி அப்படின்னு சொல்லி. அப்புறம் 20வது ஸ்லோகத்தில் ஸோ இப்போது அந்த டவுட்டு வந்து கிளியர் ஆயிடுச்சு. யாருக்கு டவுட்டு? పరోక్ష జ్ఞానం అనేది అసలు இல்லவே இல்லை. எதுக்கு? ஏன்னா சாஸ்திரம் நேராக மகாவாக்கியம் சொல்கிறது இல்லையா? மகாவாக்கியம் சொன்னால் அங்கே நேராக டைரக்ட் நாலேஜ் ஏற்படணும். எதுக்கு நீங்கள் இந்த அபரோக்ஷ జ్ఞానం అనేది అసలు నడులో கொண்டு வரீங்க? சாரி, పరోక్ష జ్ఞానం అనేది పరోక్ష జ్ఞానం అనేది ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காது. நிறைய பேருக்கு இந்த பரோட்ச ஞானத்தில் தான் இருப்பான் முதல்ல. இது ஒரு ஸ்டெப்பு மாதிரி தானே. இன்னொரு இங்கே அப்போது பதில் சொல்லணும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த 20 இதெல்லாம் 21 இதெல்லாம் வந்து இப்போது ப்ரூவ் கன்க்ளூட் பண்ணுற மாதிரி. பிரம்மயத்யபி சாஸ்திரேஷு பிரத்யக்த்வேனைவ வர்ணிதம் மகாவாக்யைஸ்ததாப்யேதத் துர்போதமவிசாரிணஹ. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஃபைனல் கோல் அடையாமல் யாருன்னு பற்றி பேசுகிறோம்? ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கேண்டிடேட் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும். போன வாரம் பேசும்போது இந்த சம்வாதி பிரம எந்த கான்டெக்ஸ்டில் யாருக்காகன்னு சொன்னோம். அந்த கேண்டிடேட் எவரன்னா அவனை எல்லாம் வேதாந்த சிரவணத்துக்கு வந்து உட்கார்ந்த அந்த சிரவணம் பண்ணுறவன் ஸ்ரோதா, நிறைய சிரவணம் பண்ணவன் தான். ஸோ இவனுக்காக சொல்லும்போது எதுக்கு இந்த அபரோக்ஷ ஞானம் கொண்டு வரணும் அப்படின்லாம் கிடையாது, நினைக்காது. இருக்கு. அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அந்த நிலையில் இருக்கிறதுனால முதல்ல பிரம்ம ஏவ யத் படித்தோம். பிரம்ம பதங்களை பாருங்கள். இப்போது 20வது ஸ்லோகம். பிரம்ம ஏவ யத்யபி சாஸ்திரேஷு மகாவாக்கியேஹி. நீ கேட்டா இல்லையா கேள்வி இதில் இல்லை. அதுதான் இது. அப்போ அந்த மாதிரி கேள்வி இருக்கிறதுனால சாஸ்திரங்கள் எல்லாம்
அவாந்தர வாக்கியங்கள் பேசினாலும் முதல்ல அதுக்கப்புறம் என்ன மகா வாக்கியம் தானே கன்க்ளூஷனாக சொல்கிறது. அதனால தான் சொன்னோம், அவாந்தர வாக்கியங்களோட கூடியிருக்கிற சின்ன சின்ன உபாசனோட கூடியிருக்கிற அந்த உபனிஷத்துகளுக்கு மகாத்மர்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாருன்னா, உபனிஷத்துன்னா ஆத்மா, உபனிஷத்துன்னா பிரம்மஜானந்த, உபனிஷத்துன்னா மகா வாக்கியம். ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் உபனிஷத்து. பிரம்ம ஞானத்துக்கே உபனிஷத்துன்னு பேர், ஆத்மாவுக்கு உபனிஷத்துன்னு பேர். அதனால் உபனிஷத் అనేది புஸ்தகம் இல்லை, இட் இஸ் டைரக்ட்லி ரிவீல் பண்ணுற விஷயந்தான் சொல்கிறது. ஆனால் நீ என்ன கேட்ட, அப்போ எதுக்கு பரோட்ச ஞானத்தின்னு கொண்டு வரணும்னு? இல்லை, சொல்கிற கேளு, அவசரப்படாது. அதான் சொல்கிறார், பிரம்ம ஏவ யத்யபி சாஸ்திரேஷு மகாவாக்கியை பிரத்யக்தத்வேன வர்ணிதம். அதான் இல்லை நான் சொன்னேன், அந்த சாஸ்திரங்களுக்குள்ள மகா வாக்கிய உபதேசங்கள், மகா வாக்கியங்கள் எத்தனோ இருக்கு, 4 மட்டும் இல்லை. எப்போ எடுத்தால் அந்த 4 பற்றி பேசுகிறோம் தவிர அத்தனை மகா வாக்கியை பிரத்யக்த்வேன இந்த இம்மிடியேட் செல்ஃப், இம்மிடியேட் நாலேஜாகவே சொல்லப்பட்டால் கூட என்னது யூ ஆர் தட் ஆனால் இது எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, கை காட்டிட்டாரு குரு, நீ அதுதான். அவாந்தர வாக்கியங்களுக்குள்ளே என்னென்ன சொல்லி அது சொல்லி இது சொல்லி இது சொல்லி ஏகசார நித்திய சத்திய வஸ்து என்ன சொன்னாலும் சரி அடிக்கடிக்கு சொல்கிறோம் எத்தனையோ. ஓகே, அரூபம், அஸ்பர்ஷம், அசப்தம், என்ன சொன்னாலும் தத் துவம், அதெல்லாம் நீதான். நீ அதுதான் பிரம்மம், அதுதான் சர்வம், அதுதான் ஏகம். मय्येव सकलं जातं मयि सर्वं प्रतिष्ठितं मयि सर्वं लयं याति तद्ब्रह्माद्वयमस्म्यहम्. கைவல்யம் சொன்ன மாதிரி வர்ணித்தம் அபி ததாபி, அதான் அப்படி சொன்னால் கூட ஏதத் ஏததன் இந்த மகா வாக்கியங்களுக்குள்ள சொல்லப்பட்ட தேர் இஸ் ஐடென்டிட்டி இன் ஆத்மா அண்ட் பிரம்மன். இது அவிச்சாரிணா பாருங்க. அதுதான் நம்ம முதல்ல 14வது ஸ்லோகத்தில் அங்கே சொல்லும்போது நல்ல விசாரம் பண்ணாதவனுக்கு அவிச்சாரிணன்னா இன்னும் மைண்ட் டிசிப்ளின் ஆகலை, மைண்டு சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ் ஆகலை, மல்டி பாயிண்டடாகவே இருக்கு. அவிச்சாரிணா அவனுக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுவான். துர்போதம் அவனுக்கு இஸ் இம்பாசிபிள்னே சொல்கிறாரு. துர்போதம்னா இம்பாசிபிள் டு நோ. அப்படின்னா அப்போ எனக்கு புரியவே புரியாதா, எனக்கு அபரோக்ஷானுபூதி வரவே வராதா? அப்படி சொல்லலை, அந்த மல்டி பாயிண்டட் மைண்டுன்னு நிறுத்து. இங்கே நான் 2 விஷயங்கள் சொல்கிறேன், கவனிச்சுக்கணும். 21க்கு போகிறதுக்கு முன்னாடி சாதாரணமாக லோகத்தில் ஒரு மனிதனை அவனுடைய அந்த வாழ்க்கை என்பதே அனாத்மா ஓரியன்டாக ஆல் ஹீஸ் எஃபர்ட்ஸ் அண்டு மைண்ட் திங்க் பண்ணுறது இதெல்லாமே கூட அவனுடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாமே அனாத்மா தான் பிரைமரி. அங்கே பாயிண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் பிரைமரி அனாத்மா தான். அதனால் இப்போது இந்த துர்போதம் இவனுக்கு என்ன அவிச்சாரணன்னா, இங்கே அந்தர்கதமாக என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளவு நாளைக்கு எந்த அளவுக்கு நீ அனாத்ம விஷயத்தினே ப்ராஜெக்டாக வச்சுக்கிட்டு அனாத்மத்தினை இம்ப்ரூவ் பண்ணணுமனி, அனாத்மனை
இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு இது எட்டாது. இது அபரோக்ஷானுபூதி பிரம்ம ஜானம். அதனால தான் அந்த அனாத்மா நீ இம்ப்ரூவ் பண்ணணும்னே வச்சுக்கின அந்த ப்ராஜெக்ட் அனாத்மன் என்ன, ஓகே, அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். அனாத்மா 21 படிக்கிற பாருங்க இப்போ, அப்போது அந்த பாயிண்ட் புரியும். தேகாத்யாத்மத்வ விப்ராந்தௌ ஜாக்ரத்யாம் ந ஹடாத் புமான் பிரம்மாத்மத்வேன விஜ்ஞாதும் க்ஷமதே மந்ததித்வதஹ. தேக ஆதி ஆத்மத்வ விப்ராந்தோ. பிரம எங்கே இருக்கு? அதையும் சாமானிய பிரமம் இல்லை, சம்ம பிரம, விசேஷேண பிரம விப்ராந்தோ. என்னது இந்த விப்ராந்தோ? தேக ஆதி என்ன? தேகம், மனம், குடும்பம் அண்ட் சுற்றி இருக்கிற பொருட்கள், ஓகே, பொசிஷன்ஸ். பாருங்க, தேக, மன, ஃபேமிலி அண்ட் மெனி, இதுக்கு சுற்றி இருக்கிற பல பொசிஷன்ஸ், மெட்டீரியல்ஸ், சம்பதா, செல்வம், சொத்து, வாட் எவர், ஹவுஸ், திஸ் தட், இது எல்லாமே 4 சேர்ந்து தான் தேகாதி. ஆத்மத்துவ, இது எல்லாமே சேர்ந்து அப்படின்னா மொத்தம் இதுதான் நான், இதுதான் எனக்கு எல்லாம் சேர்ந்தது, இதுக்கு சம்மந்தப்பட்டது. இந்த நான் தேகம்னு நினச்சி அதுக்கப்புறம் இது சுற்றி இருக்கிறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அனாத்மானி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கே மனசனி போட்டி கஷ்டப்படுறான்னு பாருங்க இவனை. இதுன்னு மாற்றுக்கணும்ன்றார். இது மாற்றுக்காத வரைக்கும் என்ன மாற்றுக்கணும்? இந்த அனாத்மா சரீராதிக்கு எல்லாத்தையும் அதில் பிரமிச்சு போய் நீ அது இம்ப்ரூவ் ஒருக்காகவும் நீ இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அது என்னமோ அது எப்படி இருக்கின்றது அப்படி இருக்கின்றது. அப்போ என்ன பண்ணணும்? விலங்கிறது தவிர இம்ப்ரூவ் பண்ணுறதானே. யோசிச்சு பாருங்கோ, காலையில் எழுந்திரிச்சப்படிந்து நமக்கு உடனே எண்ணங்கள் கஷ் அவுட் இன் த மைண்ட், எல்லாம் அனாத்மக்கு சம்மந்தப்பட்டது தான். அனாத்மா என்ன? அது பிரம, மித்யா. இப்போ என்ன பண்ணணும்? அனாத்மனை இம்ப்ரூவ் பண்ணணுமனே ப்ராஜெக்டு, அந்த பிரயத்தனத்தில் நீ விளங்கி அனாத்மக்கு மித்யாத்வ நிச்சயம் பண்ணுற ப்ராஜெக்டில் இறங்கணும். நீ மித்யாத்வம் பண்ணணும். அதனால தான் ஆத்மனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமப்பட வேண்டாம், அனாத்மனை விளங்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கேன். அனாத்மனை இது விலகிட்டா தள்ளிட்டா இருக்கிறது ஆத்மா தான். அப்போது அப்படி என்னென்னா இனிமேல் மனசு எண்ணங்களினால ரொம்ப பாஹ்யமாகி பகிர்முகமாகாமே எண்ணங்கள் அப்பப்போ அங்கங்கே அடங்கி அந்தர்முகமாகும். அந்தர்முக சமாராத்யாம் பகிர்முக சுதுர்லபம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஸோ தேகாதி ஆத்மத்துவம் விப்ராந்தோ ஜாகிரத்யாம் முக்கியமாக ஜாகிரத அவஸ்தை விஷயம்ல தானே இதெல்லாம் இன்டாக்டாக இருக்கு. இப்படின்னு இதெல்லாம் சத்தியம்னு சொல்லிட்டு போராட்டம். அதுக்காக இந்த போராட்டம் தான் ஸ்ட்ரகுள். அந்த ஸ்ட்ரகுளில் இருக்கிற மனசு இந்த சூக்ஷ்மமான தன்னுடைய ஸ்வரூபத்தினே அதை சிந்திக்காது. ஒரே மைனுக்கு தான் உபயோகப்படுத்தணும். அது பகிர்முகமாயிடுச்சுன்னா அனாத்மில் போயிடுச்சு, அவ்வளோதான். அது அந்தர்முகமாயிடுச்சுன்னா இவனோட ஸ்வரூபத்தில் நிந்திச்சு. அப்போ அதையே தொந்தரவு இல்லை, ஒன்றும் இல்லை, நீயாக தான் இருப்பேன். ஸோ ஜாகிரத்யாம் புமான் இவனு மந்ததீத்வதः விவேகமில்லாதனால, சிந்திக்காதனால, விப்ராந்தினால மந்த புத்தி. என்னது மந்த புத்தின்னு சொன்னாலும் ஏற்றுக்கல.
அப்போ சொன்னோம், நம்ம கேட்டோம், கேட்காதவங்கள விட்டுடுங்கோ. ஓகே, அனாத்மா ஆத்மானேது ஒன்று இருக்கேனேதே ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு வராதவங்களுக்கு என்ன பேசுவோம், அவங்கள நம்ம கணக்கில் இல்லை. ஆனால் ஆத்மானேது ஒன்று இருக்கே, பிரம்மம் అనేది இருக்கேன்னு ஒத்துக்கிட்டு வந்தவங்களை நம்ம மந்ததீர்களாக இருக்கக்கூடாது. இனிமேல் புத்திஹீனர்களாக விவேகஹீனர்களாக இருக்கக்கூடாது. மந்ததீத்வதா அந்த பீயிங் டல் விட்டடாக இருக்கிறதுனால பஷ்யன்னபி ந பஷ்யதி, பார்த்தானும் சொன்னானும் கேட்டானும் மாறத்துக்கு மாற்றான். அவன் அப்படி இருக்கனால பிரம்மா ஆத்மத்வேன பிரம்மன்னா நான் தான் எசென்ஷியல், மை எசென்ஷியல் நேச்சர் ஐ ஓன்லி ஆஸ் ஒன்ஸ் ஓன்ஸ் எசென்ஷியல் நேச்சர்ன்னு சொல்லி பிரம்ம ஆத்மத்வேன. இனிமேல் பிரம்மனே வேர்டு எனக்கு எங்கோ யாருக்கோ சொன்ன விஷயம் இல்லை. பிரம்மனே வார்த்தை நான் தான். தமிழల్లో பிரம்மன்னா நான், தமிழில் சொல்கிற நான், சம்ஸ்கிருதத்தில் பிரம்மன். நீ என்று சொல்லக்கூடாதுங்க. இந்த நீ கிடையாது, எல்லாம் நான் தான் இருக்கேன். எந்த நான்? பிரம்மமான நான் இருக்கேன். ஸோ அதனால் ஆத்மத்வேன ஹட்டாத் ந விக்னாத்தும் க்ஷமதே. இப்படி கன்க்ளூஷனாக முடிஞ்சது. அனாத்மனே ப்ராஜெக்டாக வச்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணணும், சரீரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கள் குழந்தைங்களை இம்ப்ரூவ் பண்ணணும், பாரியனை மாற்றணும், கவர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், அது பண்ணணும். இனிமேல் அதில் அந்த பிரயத்தனத்தில் இருக்க மாட்டேன். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல். ஓன்லி என்ன பண்ணுறேன், அது மித்யாத்வ நிச்சயம் பண்ணுற ப்ராஜெக்ட் தான். எல்லாத்தையும் மித்யாத்வம், எல்லாமே மித்யா 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 மித்யா. அதனால இந்த பிரம்ம சத்தியம் அనే வார்த்தை கூட அந்த மகா வாக்கியத்தில் அது முக்கியம் இல்லை, ஜகத் மித்யா అనేది முக்கியம். நீ ஜகத் மித்யான்னு சொல்லிட்டாவே நீ உனக்கிட்ட வந்துடுவே. அப்போ என்ன சத்தியம்? பிரம்மம். யார் அது? நான் தான். அந்த நான் என்ன? நான் தான். நான் தான் அப்படின்னு. அதர்வைஸ் இவனுக்கு இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹீ இஸ் நாட் குவாலிஃபைடுன்றார். விக்னாத்தும் ந க்ஷமதே. அதனால குவாலிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன்? இது பண்ணு, இது பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு தான் விடாது. பிரம்ம உபாசனை பண்ணு, ஆனால் ஜகத் மித்யாத்வ நிச்சயத்தினை பண்ணிட்டே இரும். பண்ண மனசு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகும். அடுத்த ஸ்லோகங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.